இவன் ஒரு மறைக்கப்பட்டவன். நிழல்களின் ஆட்டம். ஆரம்பத்தில் ஒளி மட்டும் இல்லை, அந்த ஒளியின் பின்னால் மறைந்து நின்ற ஒரு இருளும் இருந்தது. ஆதாம் ஏவாளை ஒரு கனியால் ஏமாற்றிய அந்த இருள் காலம் மாறினாலும் அதன் முகம் மட்டும் மாறிக்கொண்டே இருந்தது. அதற்கு பெயர் 666. அவன் கண்ணுக்கு தெரியான். ஆனால் மனிதர்களின் பயம், பலவீனம், கண்ணீர், அதுதான் அவனுடைய வாசல். நள்ளிரவு 12. கதவு தட்டும் சத்தம். தூக்க கலக்கத்தில் அவள் கதவை திறந்தாள். வாசலில் சிவப்பு புடவையில் தலையில் மல்லிகைப்பூ சூடி ஒரு பெண் நின்றாள். ஒரு நொடி அவள் முகம் மாறியது. உதட்டுக்குள்ளிருந்து நீண்ட கூர்மை பற்கள் வெளியே வந்தன. அந்த உருவம் அவள் மீது பாய்ந்தது. அவளால் கத்த முடியவில்லை, நகர முடியவில்லை, கண்களை திறக்க முடியவில்லை. யாரோ அவளை நெஞ்சில் அமர்ந்து மூச்சை நசுக்குவது போல திடீரென விழித்தாள். உடல் முழுவதும் வியர்வை, இதயம் படபடத்தது. ஐயோ, பேய் அமுக்குது. அன்று தொடங்கிய தலைவலி, தூக்கமின்மை, பயம் ஒவ்வொரு நாளும் அவளை மெதுவாக கொன்று கொண்டிருந்தது. ஆனால் இந்த பயம் நேற்று இரவு தோன்றியதில்லை. 6 மாதங்களுக்கு முன்பு அவள் வேலை செய்த இடத்தில் நடந்த அந்த துயரச் சம்பவங்கள்தான். அங்கே இருந்த 3 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் என அந்த 4 பேரும் மனித உருவத்தில் அரக்கர்களாய் மாறினார்கள். இவள் மிகவும் சாந்த குணமுள்ளவள். யாரிடமும் சண்டைக்கு போக தெரியாத ஒரு அப்பாவி பெண். அவளுக்கு பெரிதாக படிப்பறிவு இல்லை. இந்த குணங்களை சாதகமாக பயன்படுத்தி அந்த 4 அவளை மிக எளிதாக தாக்கினார்கள். அவளது நடையை கேலி செய்தார்கள். கீழ்த்தனமான வார்த்தைகளால் அவளது மனதை சிதைத்தார்கள். அவள் வேலை செய்யும் நேரத்தில் விடாமல் அவளை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு மனிதன் உயிர் வாழ அடிப்படை தேவையான உணவை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அவள் சாப்பிடும் உணவை மனித மலத்தை சாப்பிடுகிறாள் என்று மிக கேவலமாக சொல்லி கிண்டல் செய்தார்கள். அந்த வார்த்தையை கேட்டு மனம் உடைந்த அவள் கொண்டு வந்த சாப்பாட்டை அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு பசியோடு அழுவாள். அவளை ஒரு ஆணோடு சேர்த்து வைத்து தவறாக பேசி அவளது நடத்தையில் கரையை ஏற்படுத்த முயன்றார்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் அவளை சில ஆண்களை வைத்து கற்பழிக்க வேண்டும் என்று 4 மிக கொடூரமாக திட்டம் தீட்டினார்கள். இந்த 4 மனதில் இந்த விஷத்தை விதைத்தது யார்? 666. அவன் நேரடியாக வரமாட்டான். அவன் மனிதர்களுக்குள் நுழைவான். கோபமாக, பொறாமையாக, வெறுப்பாக. அவன் இருக்கும் இடத்தில் அழுகை இருக்கும். அவன் இருக்கும் இடத்தில் இருள் இருக்கும். உன் எண்ணமே அவன் வாசல். உன் செயல்தான் அவனுக்கு பலம். அந்த பெண்ணின் ஆன்மாவை தேடி அவன் திரிகிறான். அவள் தப்பிப்பாளா அல்லது அடுத்த பலியா? உண்மை சம்பவங்கள் தொடரும். இருளின் ஆட்டம் இன்னும் முடியவில்லை.